செட்டப். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ செட்டப். இந்த வீடியோ நாங்க முக்கியமா பண்ண காரணம் என்னன்னா, எங்கள மாதிரி பிகினர்ஸ்க்கு ஒரு ஸ்டுடியோ வேணும் அப்படிங்கிற ஆசை வரும்போது இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சீப்பான ரேட்ல பெஸ்டான ஸ்டுடியோ செட்டப் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். சரி வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் கிரீன் மேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேல பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பழைய பேக்ரவுண்ட். இந்த கிரீன் மேட் பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ பர்ச்சேஸ் பண்ணல. சாதாரண வீட்ல இருக்க ஒரு கிரீன் கிளாத் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்ல இருக்க பொருளை வச்சு ட்ரை பண்ணுங்க. இந்த கிரீன் மேட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 500 rupees கிட்ட சேல் பண்றாங்க. இந்த கிரீன் மேட்டை நீங்க ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம லைட்டிங்க பத்தி பார்க்கலாம். நீங்க கிரீன் மேட் யூசரா இருந்தா உங்களுக்கு லைட்டிங் அதிகமா தேவைப்படும். இதே நீங்க நார்மல் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஃபோக்கஸ் லைட் அண்ட் டியூப் லைட் மட்டுமே போதும். இந்த ஃபோக்கஸ் லைட் பாத்தீங்கன்னா ஹோம்மேட் தான். இது எப்படி செய்யறதுங்கிற வீடியோவையும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அது நீங்க இன்னும் பார்க்கணும்னா மேல ஐ பட்டன். இது பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ ஃபோக்கஸ் லைட். இதுவும் ஹோம்மேட் தான். இது எப்படி செய்யறதுங்கிற வீடியோ கூடிய சீக்கிரத்திலேயே அப்லோட் பண்ணுவோம். இது என்ன ஸ்டாண்ட் பாக்குறீங்களா? இது வீட்ல இருக்க பைப் அண்ட் பிளைவுட் வச்சு நாங்களே ரெடி பண்ணதுதான். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல இருக்க பொருளை வச்சு உங்க ஓன் ஐடியாஸ்ல கிரியேட் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இதுதான் நம்ம சேனலோட ட்ரைபாட். இந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங், ரிவ்யூ பிளஸ் பிரைஸ் எல்லாமே ஒரு வீடியோவா பண்ணிருக்கோம். அதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா மேல ஐ பட்டன் தரேன். இந்த ட்ரைபாடோட பிரைஸ் பார்க்க போனா இப்ப 300 rupees கிட்ட சேல் பண்றாங்க. இந்த ட்ரைபாட நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலோட டேபிள்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைடுல ஸ்கிரிப்ட் நோட் பிளஸ் எங்களுக்கு என்னென்ன ஐடியா வருதோ அதெல்லாம் இதுல எழுதி வைப்போம். பென் ஸ்டாண்ட், இங்க கிளாக். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. ஏர்லி மார்னிங் 3 o'clock நாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் பாட்டில் எப்பெல்லாம் தண்ணி தாங்க எடுக்குதோ இதுல குடிச்சுப்போம். அடுத்து முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட எடிட்டிங் லேப்டாப் பிளஸ் நான் மவுஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஏடா இது எப்படி ஒரு பிகினர் கிட்ட லேப்டாப்னு பாக்குறீங்களா? இந்த லேப்டாப் ஆக்சுவலா 2019 டிஎன் கவர்மெண்டால கொடுத்த லேப்டாப் தான் இது. நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த லேப்டாப்போட ரிவ்யூ ஒரு வீடியோவா பண்ணிருக்கோம். அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ பட்டன் தரேன், பாருங்க. டேபிள்ல பாத்தீங்கன்னா சாதாரண ஷீட் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் மைல்டா ஷீட் போட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா சாதாரண ஷீட் தான், ஃப்ளோர் மேட்டா போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளீன்லினஸ் கிடைக்கும். இந்த மாதிரி உங்க வீட்ல டேபிள் இருந்தா போட்டுக்கோங்க. அப்பதான் ட்ரைபாட்லாம் வச்சு எடுக்க கரெக்டா இருக்கும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபோக்கஸ் லைட் சார்ஜிங்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டுடியோட ரொம்பவே முக்கியமான பிளேஸ். இங்க நாங்க அன்பாக்ஸ் பண்ண திங்ஸோட பாக்ஸஸ் பிளஸ் கிராஃப்ட் ஒர்க் செய்ய ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்கோம். பக்கத்துல நாங்க டெய்லி யூஸ் பண்ற டிவைஸ்லாம் ஒரு பாக்ஸா போட்டு வச்சிருக்கோம். மேல பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ற கேபிள்ஸ், டூல்ஸ்லாம் ஒரு பாக்ஸா போட்டு வச்சிருக்கோம். அப்படியே கொஞ்சம் ரைட் வந்தீங்கன்னா 2.1 ஜெப்ரானிக்ஸ் ஊஃபர். கீழே பாத்தீங்கன்னா நாங்க நம்ம கையால செஞ்ச ஒரு ஸ்பீக்கர். என்ன நம்ப முடியலையா? இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் செய்யற வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மேல போல் கார்டு தரேன், போல் பண்ணுங்க. கொஞ்சம் ரைட் வந்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ற ஹெட்போன்ஸ். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கேஸ்க்குள்ள போட்டோஸ், ஷோகேஸ் ஐட்டம்ஸ் பிளஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி டச் அப் பண்ண பியூட்டி திங்ஸ்லாம் வச்சிருக்கோம். இதுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல சால்டரிங் அயனும் ரைட் சைடுல க்ளூ கன்னும் இருக்கு. இதுக்கு மேல 2 டால்ஸ் இருக்கு. என்னடா இது நடுவுல ஜிகுன்னு இருக்குன்னு பாக்குறீங்களா? அது மாடல் லைட்டோ அல்லது டெக்கரேட்டிவ் லைட்டோ கிடையாது, வெறும் சீரியல் லைட் தான். அதை நாங்க அப்படி டெக்கரேட் பண்ணிருக்கோம். சென்டர்ல பாத்தீங்கன்னா யூடியூப் லோகோ. டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல எங்களுக்கு தேவையான கிராஃப்ட் திங்ஸ்லாம் வச்சிருக்கோம். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நாங்க வாங்கின பிரைசஸ் அதெல்லாம் வச்சிருக்கோம். ஸ்டுடியோட ஓவரால் லுக் பார்க்கலாம். சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்க.
மொபைல் போனே போதுமானது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுலயே எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டுடியோ எனக்கு மொத்தமா செட் பண்ண அரௌண்ட் 1000 குள்ள தான் ஆச்சு. ஏன் எனக்கு அவ்வளவு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஃபோக்கஸ் லைட் செய்யணும், ஸ்பீக்கர் செய்யறதுக்குலாம் மணி ஆச்சு. நீங்க முடிஞ்ச அளவு உங்க வீட்டுல இருக்க திங்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் மணி சேவ் பண்ண முடியும். மணி சேவ் பண்ணாதான் நம்ம சேனலையே ரன் பண்ண முடியும். ஆடியோ பத்தி இன்னும் நம்ம ஸ்டுடியோல பேசவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலர் மைக் ஆர்டர் பண்ணிருந்தேன். இன்னைக்கு தான் 26, இன்னைக்கு டெலிவரி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்துருச்சுன்னா அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ண பாக்குறேன். ஏற்கனவே ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டிருந்தேன் அந்த காலர் மைக் பத்தி. ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண தான் சொன்னேன். முடிஞ்சளவு உங்க வீட்டுல இருக்க பொருளை வச்சு உங்க ஓன் ஐடியாஸ்ல ஸ்டுடியோ செட் பண்ண பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். எங்க ஸ்டுடியோல காமிச்ச எல்லா பொருளோட ஆன்லைன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்பட்டா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. லைக் ஷேர் இது எதுவுமே தேவையில்ல. இந்த வீடியோவை பத்தி என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.